என் வீட்டுக்காரங்க உங்களுக்கு என்ன ஒரு ஆவல ஒரு அப்படிதான் தெரியுதா அவளுக்கு தண்ணி போகக்கூடாது அவளை பத்தி பேசக்கூடாது கேக்குறா எங்க அண்ணியான மட்டும் போறியே என்ன கம்முன்னு போறாரு எங்க அண்ணியான மட்டும் போறியே என்கிட்ட இல்லாட்டி எங்க அண்ணன் தின்னாக்குதுன்னு கேக்குறான் அவகிட்ட இல்லாட்டி தின்னாக்குதுன்னு கேக்குறாளா என்கிட்ட எல்லாமே நான் என்ன சொல்றேன் உனக்கு துரோகம் பண்றான் அவன் இனிமேல் உயிரோடு இருக்கலான்ற எதுக்கு கல்ல குத்துவான கை நோதுன்னு சொல்லுவான் அவனுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் வச்சா எவ்வளவு லட்சங்களுக்கு செலவு பண்றது நோ 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 மேட்ரு முடிச்சிடலாம் என்ன சொல்றேன் உனக்கு தான் கை வந்து கலையாச்சு ஒரு கலக்கு ஒரு குழுக்கு குளிக்கலாம் மாமனார் மாமியாருக்கு விஷம் கொடுத்தவளே இவதான் கொண்டாந்து பழம் தொட்டு போச்சலாம் மகேந்திர மன்னனின் மகன் ரவிச்சந்திரன் ஊன் குறுகி குஷ்டம் பிடித்திருக்கிறார். ஊன் குறுகி குஷ்டம் பிடித்திருக்கும் அவனை யார் ஒருவர் திருமணம் செய்கிறாரோ நாட்டில் சரிபாதியும் 10,000 பொண்ணும் தரப்படும். என் நம்பி சிரிக்கிறாங்க ஆனா என் நம்பி அதுக்குறாங்க என்ன எழுதுறாங்க சிரிக்கிறாங்க குடும்பத்துக்கு எடுத்துருவா தேவடியா தேவதன் அதுதான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் சல்லி பைசாக்கு குஷ்டமுச்சவனுக்கு கட்டி கொடுத்தோம்னா நாட்டுல பேர் பாதி பத்திரம் கொடுக்கறாங்க 10,000 பொண்ணு கொடுக்கறாங்க யாருமா கொடுப்பாங்க காலத்துக்கு நம்ம உயிரோடுறது வெளிய ஒருத்தர் ரூபாய் செலவு இல்லாத அது சொல்லிக்க கூடாது அன்பா பேசணும் அரவணைப்பா பேசணும் அந்த கதை சொல்லிப்பே இருக்க கூடாது நான் என்னன்றேன் நான் புடியும் படுத்துக்குவேன் உனக்கு தெரியுமே நான் வந்து ஒரு புரியுதுடா சி நான் எப்படி வலி சொன்னாலும் வலிவேன் அவளை நான் பாத்துக்கிறேன் கை வந்த கலையாச்சு உனக்கு எந்த நேரத்துக்கு எப்படி இருக்கணுமோ அந்த நேரத்துக்கு நான் அப்படி மாறிடுறேன் வச்சு காய்ச்சி வயிற்று காய்ச்சின்னு தெரிஞ்சு நம்ம போய் படுக்க முடியுமா பக்கத்துல பிச்சு காய்ச்சின்னு தெரிஞ்சு படுக்க முடியுமா முடியாது வேணாம் வேணாம் நீ பிச்சு காய்ச்சியா கடைச்சு விட்டு போற பையன் இல்லம்மா அவரு ஆயவாங்கிற உங்ககிட்ட ஓடிடுறாங்கடா 5 மணி ஆயிடுச்சா டைம் ஆயிடுச்சா இந்த டாபர்லாம் யாரு கவனிப்பாங்க அவன் இதுக்கு மேல உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்க ஒரு புடுங்க ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது வயிற்று காய்ச்சி போடு கூட வச்சு போராட முடியாது இனிமேல் இந்த கல்யாணம் பண்ணி வச்சு பணத்தை வாங்கிட்டு வா வெளிநாடு போயிடலான்ற நிறைய விரோதிங்க ஏற்பட்டாங்க மொத்தம் போலீஸ் போடுறாங்க அந்த ஆம்பளை பாக்கிறதுக்கு தான் சோகாக்காரன் என் வீட்டுக்காரன் மிலிட்டரிக்காரன் ஆனா ஒரு வேலையும் கிடையாது நான் என்ன சொல்றேன் 2 பேரும் அயல்நாடு போகும் அரண்மனை போல ஒரு ரிசார்ட் வாங்கும் அந்த அரண்மனை சுத்தி தண்ணி இருக்கணும் நடுவில் நீச்சல் குளம் இருக்கணும் அந்த நீச்சல் குளத்தில் இருவரும் நீராட வேண்டும் நீச்சல் உடைய போட்டுக்கலாம் எல்லாருக்கும் வீடியோ எடுத்து அப்படியே அப்டேட் பண்ணிட்டேன் அம்மனை கட்டியா குளிக்குது அவனை கட்டியா இல்ல சும்மன் ட்ரெஸ் அது எப்படி அது வந்து உடலோடு ஒட்டி துணி எப்படி அம்மா ராகவா அம்மா ராகவா சொல்லுமா அந்த ட்ரெஸ்ல நான் இருந்தா எப்படி இருப்பேன்னு நினைச்சு பாரு இப்போ காலத்திலே கட்டி ட்ரெஸ்ல பாக்கணும் ஆனா மோ சத்தியமா சொல்லு நீ நல்லா இருக்க நான் நல்லா தான் இருப்பேன் அவரு பார்த்தா டோக்கமா பொம்மை மாதிரி இருப்பாரு போடா 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 என்னங்க
வெளிநாடு போக வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது. போறியா? ஆனா உள்ள உன்னிடத்தை நாடுகிறது. யோ போறதான் போறேன். அப்படி இப்படி கஷ்டமா அது இல்லாம போகுமா? கணவரி தாமரை கண்ணங்கள் ஏன் மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் தாமரை கண்ணங்கள் என்மனது எத்தனை தாமரை கண்ணங்கள் குளிர் கண்ட